بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم واتقي دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மேலும் அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்பின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற, இந்த மனித குலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி திருக்குர்ஆனை வழங்கியிருக்கிறார். அந்த திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்கள் எது, தீய விஷயங்கள் எது, நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்பதாக எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹு தஆலா அதிலே கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா இரண்டு நபர்களை மனித குலத்தின் விரோதி என்பதாக தன்னுடைய திருமறையிலே அல்லாஹு தஆலா அடையாளம் விடுகிறார். முதலாவதாக அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஷைத்தான லகும் அதுவன் ஃபத்தஹிதூஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு விரோதி. ஃபத்தஹிதூஹு அதுவா, நீங்களும் அவனை விரோதியாக நினையுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர். அவன் தன்னுடைய பட்டாளங்களை சேர்ப்பதெல்லாம், தன்னுடைய ஆதரவாளர்களை சேர்ப்பதெல்லாம் அவர்களை நரகத்தில் கொண்டு தள்ள வேண்டும் என்பதற்காக சேர்க்கிறான். எனவே அவன் மனித குலத்தின் மிக முக்கியமான எதிரி என்பதாக ஷைத்தானை அல்லாஹு தஆலா அடையாளம் விடுகிறான். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா லதஜிதன்ன அஷத்தன் நாஸ அதாவத்தல் லில்லதீன ஆமனு, மக்களிலேயே விரோதத்தால் ரொம்ப கடினமானவர்கள் யார் என்று சொன்னால் அல் யஹூத, யஹூதிகள். யஹூதிகள் இருக்கிறார்களிலே விரோதத்தால் மிகவும் கடினமானவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அடையாளமிட்டு கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த யஹூதிகள் என்பவர்கள் பனு இஸ்ராயில் என்பதாக குர்ஆனிலே அடையாளமிடப்படுவார்கள். பனு இஸ்ராயில்கள் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிச்சிலங்களுக்கு பனு இஸ்ராயில் என்பதாக சொல்லப்படும். இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இன்னொரு பெயர். அதாவது அதனுடைய அர்த்தம் அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய அடிமை. எனவே பனு என்பது பிச்சிலங்கள் என்பதாக அர்த்தமுடையதாக இருக்கிறது. எனவே பனு இஸ்ராயில்கள் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படும். அவர்களினுடைய பிள்ளைகள் 12 பேர். அதில் ஒருத்தவர் பேரு யூதா. அந்த யூதா என்பவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் இந்த யூதர்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த யூதர்கள் அவர்களினுடைய கெட்ட தன்மைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மோசமான ஒரு தன்மை என்பது நன்றிக்கு மாறு செய்வது. அதாவது நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி
அன்அம்து அலைக்கும், ஓ பனு இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு நான் என்னென்ன நியமத்துகள் எல்லாம் செய்தேன் அது எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. மிக அதிகமான நியமத்துகள் செய்யப்பட்டவர்கள் பனு இஸ்ராயேலர்களாக இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களிலேயே அல்லாஹு தஆலா இந்த கூட்டத்தை உயர்வாக வைத்திருந்தான். அதிகமான நியமத்துகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். எல்லா நியமத்துகளுக்கும் அவர்கள் மாறு செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதாபையும் கொடுத்தான் என்பதாக குர்ஆன் முழுவதும் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லுவான். முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஃபிரௌனிடமிருந்து உன்னை நான் காப்பாற்றினோம். ஃபிரௌனிடத்திலிருந்து, ஃபிரௌனுடைய அடிமையாக இருந்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனுக்கு எதிராக போராடி இந்த பனி இஸ்ரவேலர்களை மீட்டு ஃபிரௌனை அல்லாஹு தஆலா அழித்து இவர்களை கொண்டு வருவான். இதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்களிடத்துல உடன்படிக்கை செய்வார்கள், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதாக. இப்போ இப்படி ஒரு உடன்படிக்கையை அவங்க வாங்கிடுவாங்க. இவ்வளோ காலம் அடிமையாக இருந்தவர்களை அல்லாஹு தஆலா ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நியமத்து செய்தாலும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தௌராத்தை வாங்குறதுக்காண்டி போன சமயத்தில் அதுக்கு மத்தியில் அல்லாஹ்வை தவிர அந்த காலை கன்றை வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அல்லாஹு தஆலா நான் கொடுத்த நியமத்து, நீ ஒரு அடிமையாக இருந்த உன்னைய நான் ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்து என்னைய மட்டும் வணங்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய கட்டளைக்கு நீ மாறு செஞ்ச, எனவே உனக்கு தௌபா என்பது உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டும், அதுதான் தௌபா என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனை வழங்கினான். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு மத்தியிலேயே ஒரு போர் மாதிரி நடைபெற்று அதில் யாரெல்லாம் மௌத்தானாங்களோ அவங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். யாரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார். அதே போல இவர்களுக்காண்டி ஒரு புனித பூமியான பைத்துல் முகத்தஸுக்கு நீங்கள் போங்க, அங்கே போய் நீங்கள் வாழுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹு தஆலா கட்டளையிடலாம். இவங்க போகக்கூடிய நேரத்தில் அங்கே அமாலிகா என்று சொல்லக்கூடிய மிகவும் கம்பீரமான மிகவும் மூர்க்கத்தனமான ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அவங்களோட போய் சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உயிர் போயிடும் என்பதாக அவங்க நினச்சி, உயிர் போகும் என்பதாக அவர்கள் நினைத்து, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துக்கிறோம், நீங்கள் ஜெயிச்சதுக்கு பிறகு நாங்கள் வரோம் என்பதாக அவங்க அந்த இடத்துல அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாறு செய்தார்கள். உங்களுக்கு ஒரு அழகான இருப்பிடத்தை தரலாம் என்பதாக அல்லாஹ் நினைச்சான். ஆனால் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சதால அல்லாஹு தஆலா தீஹ் என்ற பாலைவனத்தில் 40 வருஷம் அல்லாஹு தஆலா சுத்த விட்டான். காலையில் எந்திரிச்சு கிளம்புவாங்க ஒரு ஊருக்கு, மக்ரிப் டைம் வந்தோடனே அந்த இடத்துல தங்குவாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்ப்பாங்க, அதே இடத்துல இருந்து திருப்பி கிளம்புவாங்க. காலையில் எந்த இடத்துல எந்திரிச்சாங்களோ அதே இடத்துல அடுத்த நாளும் எந்திரிப்பாங்க. இப்படி 40 வருஷம் அல்லாஹு தஆலா அந்த பாலைவனத்திலேயே அவர்களை சுத்த விட்டான். அப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாகவே இருந்தான். பாலைவனம் முழுக்க முழுக்க வெயிலாக இருக்கும், எந்த ஒரு நிலனுமே இருக்காது. என்றாலும் கூட அல்லாஹு தஆலா மேகத்தை கொடுத்து அவங்களுக்கு நிழலை கொடுத்தான். மேகம் மூலியமாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிழலை கொடுத்தான். அதே போல பசிக்கிறது என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா வானில் இருந்து மண்ணு சல்வா என்ற அந்த உணவையும் கொடுத்தான். அப்படி அந்த உணவு கொடுத்த நேரத்திலையும் ஒரே ஒரு நிபந்தனை அல்லாஹு தஆலா சொன்னான், இந்த உணவு உங்களுக்கு டெய்லி வரும், உங்களுக்கு போதுமான அளவு வரும், அதனால அடுத்த நாளுக்கு நீங்கள் சேமித்து வைக்காதீங்க என்பதாக ஒரே ஒரு நிபந்தனையை கொடுத்து வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா உணவுகளை இறக்கி கொண்டே இருந்தான். இந்த யூதர்களினுடைய புத்தி என்பது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு மாறு செய்வது தான் அவர்களுடைய வேலையே. இப்போ அதுலேயும் அவங்க மாறு செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா கொடுத்ததில் அவங்க அடுத்த நாளுக்கு
பதுக்கி வச்சாங்க, அடுத்த நாளுக்காக வேண்டி சேமித்து வச்சாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வானிலிருந்து இறக்கக்கூடிய அந்த உணவையும் தடை செஞ்சுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த யூதர்கள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கும் உணவுப் பொருள் என்பது கெடாமலே இருக்காது, உணவுப் பொருள் என்பது கெட்டு போகுதல் என்பதே இருக்காது. அவர்களுக்கு முன்பு வரையும் உணவுப் பொருள் கெட்டு போகவே போகாது. என்னைக்கு அவங்க அதை பதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து தான் உணவுடைய தன்மை அல்லாஹ் தஆலா கெட்டு போகக்கூடியதாக ஆக்குனா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பதிவு செய்வான், வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல் நضرب பிஅஸாகல் ஹஜர். எனக்கு தாகமா இருக்குது என்பதாக அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் முறையிட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல நீருக்காக வேண்டி கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒரு பாறையில போய் நீங்க குச்சியால் அடிங்க என்பதாக. அப்ப குச்சியால் அடிப்பாங்க. அதிலிருந்து 12 ஊட்டுகளாக பிரிந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தான். இது மாதிரி பல வகையான நியமத்துகளை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கொடுத்தான். இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க இந்த ஊருக்கு போக போறீங்க, அங்க போகும் பொழுது ஹித்தத்தும் நக்ஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், அதாவது என்னுடைய பாவச்சுமையை இறக்கி வச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்பதாக சொல்லிக்கிட்டே நுழையுங்க. அதே போல குனிந்தவாறு வதுகுலுல் பாப சுஜ்ஜதா வகூலு ஹித்தத்துல், அந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுது தலை குனிந்தவர்களாக பணிவானவர்களாக நீங்க நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருப்பான். அந்த கட்டளைக்கு அவங்க மாறு செய்வாங்க. அல்லாஹ் தஆலா ஹித்தத்துன் என்று சொன்ன பொழுது இவர்கள் ஹிந்தத்துன் என்பதாக சொல்லிக்கொண்டு கேலியாக போவாங்க. ஹித்தத்துன் என்றால் யா அல்லாஹ் என்னுடைய பாவச்சுமையை இறக்கி வை என்பதாக அர்த்தம். ஹிந்தத்துன் என்று சொன்னால் கோதுமையை கொடு என்பதாக அர்த்தம். இது மாதிரி கேலி செஞ்சுக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குனிஞ்சவாறு போ என்பதாக சொன்ன பொழுதும் முதுக காட்டிக்கிட்டே போவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபன்ஸல்னா மினஸ் ஸமாஇ ரிஜ்ஸம் மினஸ் ஸமா, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதே மாதிரி பல வகையான நியமத்துகளை தொடர்ந்து அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவர்கள் மாறு செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலாவும் தொடர்ந்து அவர்களுக்கு அதாபு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான். யூதர்களில் ஒரு கூட்டம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சனிக்கிழமையில போய் நீங்க மீன் பிடிக்கக்கூடாது என்பதாக கட்டளையிட்டு இருந்தான். அப்ப அந்த மக்கள்ல சில பேர் மற்ற நாள்லாம் மீன் வரத்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா இந்த சனிக்கிழமை மட்டும் ரொம்ப மீன் வரத்து அதிகமா இருக்கும். கரைகள்லாம் மீன் இருக்கும், ஈஸியா பிடிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்ப ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்துல போட்டான், நம்ம சனிக்கிழமை போய் மீனை வேட்டையாடக்கூடாது, அதனால என்ன செஞ்சோம்னா வெள்ளிக்கிழமையே போய் அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை ஒரு கால்வாய் மாதிரி அமைச்சு நம்மளுடைய ஊர்ல ஒரு குழி மாதிரி தோண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா தண்ணி வழியாகவும் அந்த மீன்கள் எல்லாம் குழியில விழுந்துரும். நாம சனிக்கிழமை தானே அந்த மீன் எடுக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்துடலாம் என்பதாக அவங்க சொன்னாங்க. அப்போ சில மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இது தவறு, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, எதுவுமே செய்யக்கூடாது சனிக்கிழமை என்பதாக, அதனால நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் எதிர்த்து போய் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், கூனு கிரதத்தன் ஹாசியின், அவர்களை நீங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்பதாக நாம் சொல்லிவிட்டோம், அவர்கள் குரங்குகளாக மாறினார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்வான். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நியமத்துகளும் அதிகமாக செஞ்சிருக்கான். அதே போல அவர்களினுடைய அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு அடிபணியாததால அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதாபும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். எனவே அவர்களுடைய மோசமான தன்மையிலே முதலாவது தன்மை என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்வது, நன்றி கெட்டவர்களாக இருப்பது. இரண்டாவது மிக மோசமான தன்மை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வகலைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாபி லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்த். இந்த பனி இஸ்ராயீலர்கள் இருக்கிறார்களே,
பூமியில குழப்பம் செய்யறதே அவங்களுக்கு வேலை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பூமியில குழப்பம் செய்யறதுல மிக முக்கியமானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அவங்களுக்கு எதிராக யாரா இருந்தாலும் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் துணியாம இருக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் கொலை செய்வார்கள். நபிமார்களை கூட கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹு தஆலா அந்த இஸ்ரவேலர்கள்ல தான் அதிகமான நபிமார்களை அனுப்புனான், அவங்களுடைய அந்த சந்ததிகள்ல தான். இருந்தாலும் அதிகமான நபிமார்களை இவங்களுடைய பேச்சை கேட்காததுனால கொலை செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்வான், வயக்துலூன நபிய்யீன பிகைரி ஹக், எந்த ஒரு நியாயமுமே இல்லாம பல நபிமார்களை அவங்க கொண்டிருக்காங்க என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, பூமியில விஷமம் செய்வது என்பது அவர்களினுடைய இயல்பான ஒரு தன்மையாக ஆகிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பல தடவை கொலை செய்வதற்காக வேண்டி இந்த யூதர்கள் முயற்சி செஞ்சாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைபர் போர் முடிஞ்சு தன்னுடைய ஊருக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்தில் ஒரு யூத பெண்மணி, உங்களுக்கு நான் விருந்து கொடுக்குறேன் என்பதாக கூப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த விருந்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ போய் சாப்பிட போகிறாங்க. அந்த பெண்மணி விஷம் கலந்த ஒரு பொரித்த ஆட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வச்சாங்க. நபியும் இன்னொரு சஹாபியும் சாப்பிட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் ஆகால. ஆனால் சாப்பிட்ட அந்த சஹாபி இறந்து போயிடுறார். அவர் பேர் பிஷ்ர் என்பதாக சொல்லப்படுது. அந்த பிஷ்ர் என்ற சஹாபி இறந்து போயிடுறாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூத பெண்மணி அழைத்து கேட்குறாங்க, எதுக்காண்டி இந்த மாதிரி நீ செஞ்ச? இந்த மாதிரி விஷயத்தை கொடுத்து கொல்ல பார்த்துருக்கியே, ஒரு மனிதரை கொண்டிருக்கியே, எதுக்காண்டி இந்த விஷயத்தை செஞ்சேன்னு கேட்டப்ப அந்த யூத பெண்மணி சொல்லிச்சு, நீங்கள் நபியா இல்லை பொய் சொல்கிறீங்களா என்பதை பார்க்கறதுக்காக வேண்டி தான் நான் இதை செஞ்சேன். நீங்கள் நபியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தினால உங்களுக்கு எந்த ஒன்றுமே ஆகாது. ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட உங்கள் கதை முடியட்டும் என்பதற்காக வேண்டி தான் நான் இதை கொடுத்தேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்னிச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி இறந்து போயிட்டதுனால இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க என்பதாக வரலாறுகளில் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருந்த சமயத்தில் இந்த விஷயத்தை சாப்பிட்டனால ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த ஹைபர் போரில் போயிட்டு வரும் பொழுது ஒரு பெண்மணி விஷயத்தை கொடுத்துச்சு, அதை நான் சாப்பிட்டேன்ல, அதனுடைய அந்த பிரதிபலிப்பு இப்போ தெரியுது, என்னுடைய தொண்டையை அறுக்கிற மாதிரி இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு எல்லா நபிமார்களையும் கொண்டு இருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்வதற்காக வேண்டி திட்டமிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு மோசமான குணம் படைத்தவர்கள் தான் இந்த யகூதிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, சில மக்கள் நல்ல மக்களும் இருந்திருக்காங்க. யகூதிகள்லையும் அந்த யூதர்கள்லையும் சில நன்மக்களும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வர்ற செய்தி கேட்டோன்னே அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் நபின்னு சொன்னால் 3 கேள்வி நான் கேட்பேன், அந்த 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். அந்த 3 கேள்விக்கு நபியை தவிர யாருமே பதில் சொல்ல முடியாது. முதலாவதாக கேட்டார், முதலில் கியாமத் நாளினுடைய அடையாளம் என்ன? கியாமத் வருவதற்கு முதல் அடையாளம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கிழக்கிலிருந்து ஒரு நெருப்பு உண்டாகி மக்கள் அனைவர்களையும் மேற்கின் பக்கம் ஒன்று சேர்க்கும், இதுதான் முதலாவது அடையாளம் தான். 2வது கேள்வி கேட்டாரு, முதலில் சொர்க்கவாசியின் உணவு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரிய மீனுடைய அந்த ஈரல் துண்டு என்பதாக சொன்னாங்க. 3வதாக கேட்டாரு, ஒரு குழந்தை தாய் அல்லது தந்தையுடைய சாயல்ல பிறகுது, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
கணவனும் மனைவியும் இணையக்கூடிய சமயத்தில் யாருடைய நீர் முந்துகிறதோ அந்த சாயல்ல அந்த குழந்தை பிறக்குது என்பதாக சொன்ன உடனேயே அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக சொல்லிட்டு இந்த யூதர்களை பற்றி சொன்னாங்க. என்னுடைய கூட்டம் இருக்கிறார்களே என்னை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசுவாங்க. இப்போ உங்களை தேடி வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் என்னையை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட விசாரிங்க. விசாரித்து முடிச்சுட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டேன் என்பதாக சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க என்பதாக பாருங்கன்னா, அதே மாதிரி யூதர்கள் வந்தாங்க. அப்துல்லா இப்னு சலாம் அவங்க நபியோட வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ யூதர்கள்ட்ட கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஐயு ரஜுலின் அப்துல்லா இப்னு சலாம் ஃபீக்கும், அப்துல்லா இப்னு சலாம் உங்கள்கிட்ட எந்த மாதிரியான மனிதர்? அவங்க சொன்னாங்க, ஹைருனா ஒபுனு ஹைரினா, அவர் எங்களில் சிறந்த மனிதர், அதே மாதிரி சிறந்த மனிதருடைய மகன் அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ந்தாங்க. உடனேயே அப்துல்லா இப்னு சலாம் வெளியே வந்து சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த மஜ்லிஸிலேயே அந்த யூதர்கள் சொன்னாங்க, ஓ ஷர்ருனா ஒபுனு ஷர்ரினா, எங்கள்லேயே ரொம்ப கெட்டவர் இவர் தான், கெட்டவருடைய மகனும் இவர் தான் என்பதாக சொன்னாங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க இவர் தான் எங்கள்லேயே சிறந்தவர் என்பதாக. அந்த ஒரு நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளாட்டி அவங்களுடைய பேச்சு மாறிச்சு, எங்கள்லேயே ரொம்ப மோசமானவர் இவர் தான் என்பதாக அந்த மக்கள் சொன்னாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு ஒரு மோசமான தன்மைகளை உடையவர்களாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அந்த யூதர்களை பற்றி அடையாளம் விடுகிறார். அந்த வழியில வந்த அந்த மக்கள் இப்பையும் இந்த பூமியில விஷயமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பலஸ்தீன் மக்களினுடைய அந்த பூமிக்கு போய் அவங்களுடைய அடைக்கலத்தில் இருந்து கரையா அரிச்ச மாதிரி அவர்களினுடைய அந்த நிலங்களையே அபகரித்து, ஏண்டா அபகரிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய நிலத்தை எனக்கு குருடா என்பதாக அந்த மக்கள் போராடினா அவர்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு கொடூரமானவர்களாக அந்த யகூதிகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 2 வருஷத்துல அதிகமான பலஸ்தீன் மக்களை கொன்று குவிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. பொதுவாக போரினுடைய ஒரு விதிமுறைகள் என்பதாக இருக்குது. மருத்துவமனைகள், ஸ்கூலு, பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் குண்டு போடக்கூடாது என்பதாக. அதையும் மீறி இந்த மக்களை எல்லாம் அழிக்க வேண்டும், இந்த இடத்தை தனதாக்க வேண்டும் என்பதாக எண்ணி அவர்கள் தொடர்ந்து இனப்படுகொலைய ஆரம்பித்தாங்க. 2 வருஷமா தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்த்து பல மக்கள் பலஸ்தீனில் உள்ளவங்க ஷஹீதாகக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த அளவிற்கு அநியாயம் செய்யப்பட்ட அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அல்லாஹ் தஆலா இந்த அநியாயக்காரர்கள் செய்யறதெல்லாமே பார்க்கலன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இன்னமா யுஅஃகிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தண்டனைய, அவங்களுக்கு படிப்பினைய பிற்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாளுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பிற்படுத்துறான். அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா அடிச்சான் அப்படின்னு சொன்னா தஷ்கஸு ஃபீஹில் அப்சார், அவர்களினுடைய விழிகள் எல்லாம் பிதுங்கி விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதன் அடிப்படையில் இப்போ அவங்க காசா மக்களை தொந்தரவு செய்துட்டு அதுக்கு பிறகு ஈரானையும் போய் அவங்க சுரண்ட ஆரம்பித்தாங்க. ஈரானுக்கு எதிராக சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை ஈரானில் குண்டு போட ஆரம்பித்தாங்க. எதுக்கு குண்டு போட்டீங்கன்னு கேட்டதுக்கு அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க, அதனால நாங்கள் குண்டு போட்டோம் என்பதாக சொன்னாங்க. இப்போ அதுக்கு பிறகு ஈரானும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க, எதுக்குடா இவங்களை தொட்டுட்டோம் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் அவங்கள யமனுக்கு அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தை முக்கியமாக சொல்லி அனுப்புவாங்க, வத்தகி தஅவத்தல் மظلوم, அநியாயம் செய்யப்படுபவர்களினுடைய அந்த துவாவுக்கு நீங்க பயந்துக்கோங்க. ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன்,
அநியாயம் செய்யப்பட்ட மக்கள் மட்டும் அல்லாஹ்விடத்துல கையேந்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மத்தியில் எந்த திரையும் இருக்காது, நேரா அல்லாஹ்விடத்துல போயிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை பலஸ்தீன் மக்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்களாக இருந்தாங்க. அவங்களினுடைய துவா, எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருந்தாங்க, எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை இழந்து அனாதியாக நின்றாங்க, எத்தனை பேர் தன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் இழந்து போனாங்க, தன்னுடைய குடும்பத்தில் பல மக்களை இழந்து போனாங்க. அடிபட்டிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்கேயும் குண்டு போட்டு அவர்களை அழிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்பேற்பட்ட அநியாயங்கள் எல்லாம் செய்தவர்களுக்கு எதிராக அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ததின் பலனாக அல்லாஹு தாலா இந்த ஈரானை அந்த மக்களுக்கு சாட்டியிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈரானை நம்ம தாக்குவோம், அவங்க எதுவுமே சொல்லாமல் போயிடுவாங்க, நாம் இஸ்ரேலு நம்ம கூட அமெரிக்கா ரெண்டுமே வல்லரசு நாடு, அதனால் எதிர்க்க மாட்டாங்க என்பதாக அவர்கள் நினைத்து போர ஆரம்பித்தாங்க. அயத்துல்லா கவேனி அவர் சொல்கிறாரு, போரை ஆரம்பித்தது நீங்கள், போரை முடிக்கிறது நாங்கள் தான். இனிமேல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போரை முடிக்க மாட்டோம், நாங்களாம் நினச்சாதான் போரை முடிப்போம், நாங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கலை என்பதாக அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்லாம் பல வகையான மிரட்டல்களை அவர்களுக்கு அந்த அயத்துல்லா அவர்களுக்கு கொடுத்தான். அவரை நாங்கள் கொலை செஞ்சிருவோம், அவர் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், நினச்சா நாங்கள் கொலை செஞ்சிருவோம், விட்டு வச்சிருக்கோம், எப்போ கொலை செய்யணுமோ அப்போ நாங்கள் கொலை செஞ்சிருவோம் என்பதாக அவ்வளோ மிரட்டல்கள் விட்டாலும் அந்த அயத்துல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஈரானுடைய வரலாறு தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் ஈரானுடைய வரலாறு தெரியாமல் பேசுகிறீங்க, ஈரானுடைய வரலாறு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் எங்களை மிரட்டவே மாட்டீங்க, எங்கள்கிட்ட மோதுறதுக்கே நீங்கள் பயப்படுவீங்க. அதே மாதிரி சொன்னாங்க, நாங்கள் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காண்டி வந்தவங்க இல்லை, இந்த இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக வேண்டி வந்தவர்கள் அல்ல, நாங்கள் இறைவனை சந்திக்க வந்தவர்கள். அதனால் இந்த உலகம் என்பது எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம், எங்களுடைய உயிர் என்பது எங்களுக்கு சாதாரண விஷயம் என்பதாக தன்னை மிரட்டியவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு அந்த மக்கள் எவ்வளவுதான் எதிர்த்தாலும் இவர்கள் தனியாக நின்று அந்த மக்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ ஈரான் இஸ்ரேலை தாக்குது, இதுக்கு நாம் ஆதரவாக இருக்கிறோமா, நாம் சந்தோஷப்படுறோமா, இதை நாம் சந்தோஷப்படலாமா அப்படின்னு கேட்டால் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அநியாயக்காரர்களுக்கு எதிராக நிற்பவர்கள் அவர்கள் ஜெயிக்கிறாங்க என்பது ஆசைப்படுவதில் எந்த ஒரு குற்றமுமே இல்லை. அல்லாஹு தாலா அலிஃப் லாம் மீம் ஒலிபத்திர் ரூம் ஃபி அதுனல் அருதி வஹும் மின் பாதி கலபிஹிம் சயகலிபூன். ரோம் என்ற அந்த நாடு இருக்குது, அது தோற்று போயிருச்சு பாரிசிட்ட, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அது ஜெயிக்கும் என்பதாக அல்லாஹு தாலா சொன்னான். அதாவது ரோம் என்பது அஹ்லே கிதாபுடைய அந்த நாடு, அதாவது வேதக்காரர்களினுடைய அந்த நாடு. பாரசீகம் என்பது நெருப்பை வழங்கக்கூடிய அந்த நாடு. பாரசீகம் ஜெயிச்சதுனால முஸ்லீம்களுக்கு கவலையாக போயிருச்சு, அஹ்லே கிதாபு தோற்றிட்டாங்க என்பதாக. அப்போ அல்லாஹ் தாலா சொல்கிறான், நியாயமான மக்கள் கூடிய சீக்கிரத்தில் ஜெயிப்பாங்க என்பதாக சொன்னாங்க. இந்த ஆயத்தை கேட்டோன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க மக்கா காப்பீர்களே, நிச்சயமாக ரோம் அந்த நாடு ஜெயிக்கும் என்பதாக சொன்னாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த ஆயத்து இறங்கி 7வது வருஷத்தில் ஜெயிச்சிச்சு. அல்லாஹ் தாலா இதை சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நியாயத்துக்கு எதிராக அநியாயத்திற்கு எதிராக ஒரு நியாயமாக ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது ஜெயிக்கலாம் என்பதாக ஆசை வைப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதாக சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, காசா மக்களுக்கு அல்லாஹ் தாலா எல்லா வகையான பாதுகாப்புகளையும் தருவானாக, ஈரான் மக்களுக்கு வெற்றியை தருவானாக, அநியாயக்காரர்களின் அநியாயங்களை அல்லாஹ் தாலா ஒடுக்கி விடுவானாக.